ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 6வது வாரத்தோட 6வது நாள் ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு சுட அப்டேட் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக விஷால் காலையில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சுது. அதை வந்து நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ரயான் தான் வந்து நாங்கள் இப்படி பண்ணிட்டோமான்னு எடுத்துகிட்டு போய் சொல்லி அதை அப்படியே மாற்றி ஆர்ஜி ஆனந்த் உமன்ஸ் கார்டை யூஸ் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாங்க பாருங்களேன். இப்போ இது இன்றைக்கி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் சார் உமன்ஸ் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிளப்ப போகிறாங்க. அதில் பாய்ஸ் டீம்லாம் வாங்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் யாருக்குமே தப்பே கிடையாது. ஒன்லி ரயான் பண்ண வேலை. அது இவ்வளோ சீரியஸாக எடுத்து இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்ச கூட பார்க்கல. பட் என்ன நடக்க போது தெரியல. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருண் பாவம் இந்த வாரம் முழுக்க அவர் கேப்டனாகவும் நல்லா பண்ணார். அதே மாதிரி வந்துட்டு அந்த டாஸ்க்கையும் சூப்பராக பண்ணார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 ரிப்பனை வந்துட்டு பிளான் பண்ணி எடுத்தாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அந்த கேப் எங்கன்னு கேட்டார். அது போட வேண்டியது அவரோட கடமை. அது போடலை, மறந்துட்டார். அதை வந்து டப்புன்னு வந்து மஞ்சரி பிடிச்சிட்டு இதை வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிடுங்கினாங்க. ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு காலையில் ஃபுட்டு பிரச்சனை வந்து ஏன் வந்ததுன்னா இவங்களால தான் இழுத்துட்டு போச்சு. அவங்களும் மாறி மாறி சொல்லி டைம் எடுத்துகிட்டு கடைசியில் வந்துட்டு அருணால தான் எங்களுக்கு ஃபுட்டு தாமதமாச்சு அப்படின்னு சொல்லி 2வது ரிப்பனி எடுத்தாங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதில் மஞ்சரி கொஞ்சம் ஓகே. பட் ஆர்ஜி ஆனந்த் பண்ணது முற்றிலும் தவறு. வேணும் மட்டும் வன்மத்தில் பண்ணாமல் இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். 3வது பற்றினா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சூப்பராக வந்துட்டு சரித்திரம் படைக்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் டீம் சூப்பராக வந்து வின் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் அளவிட அந்த 5 பேரில் ஒருத்தர் போடாமே விட்டார் சிவகுமார். அவருக்காக முத்துக்குமார் களமிறங்கி கடைசியில் முத்துக்குமாரால் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்களுக்கு வரும்ன்ற மாதிரி சூப்பராக மாதம் முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. அது கடைசியில் வந்து தீபக்கு போனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதை ராணுவ கொடுத்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ராணுக்கு தேவையில்லை. பட் அங்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,111 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.98. ஸோ சௌந்தர்யா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவும் முடியல. எதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, எதுவுமே முடியல. ஒரு இடத்துல சாச்சனாவை போட்டு பொலபலம் பொழந்தாங்க. திரும்ப வந்துட்டு சாச்சனாவும் பொழந்தாங்க. சாச்சனாவுக்காக வந்து ஜாக்லினும் வந்து சேர்ந்து சௌந்தர்யா பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் ரயான் கிட்ட போய் சொல்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறது கரெக்டாடா, மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அவர் கலாச்சி விட்டார். நீ பண்ணுறது கரெக்டா? நீ இது வரைக்கும் எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க, ஒழுங்காக நீ மரியாதை கொடுத்துருக்கியா? உன்னோட ஆக்ஷன்ஸ் எப்படிலாம் இருந்திருக்கு? ஸோ நீ முதல்ல இன்னும் கரெக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. இன்னொரு இடத்துல இவங்களும் சாச்சனாவை மோதிக்கிறாங்க. சாச்சனா பெருசாக மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி இல்லை. இத்தனைக்கும் சாரியும் கேட்குறாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் வேணும் மட்டுமே சாட்சி நம்மளை வன்மத்தை கொட்டுறாங்களோ அவட மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்கள். அதனால தான் பாருங்கள் இன்னும் 1 லட்சத்தை தொட முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 67,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.32. ஸோ ராணவ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவருக்கு இவ்வளோ ஓட்டு ஏங்க போட்டிங்கன்னு கேட்குற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸு. ஏன்னா ஒரு வாட்டி இவரை கார்னர் பண்ணாங்க, இன்னொரு வாட்டி இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பண்ணார். அதுக்காக 2வது பிளேஸ் வர அளவுக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்றது இன்னும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க ஓரளவுக்கு பண்ணார். இருந்தாலும் இவர் தூக்கி ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டு பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா பெரிய பனிஷ்மெண்ட் வர கொடுத்துட்டார். அதாவது சாப்பிட்றதுலேருந்து சாப்பாடு, தண்ணி, காஃபி, டீ எல்லாமே நீங்கள் தான் சர்வ் பண்ணி ஆகணுட்டாங்க. அவர் செம்ம காண்டாயிட்டார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே கட்டுன்ற மாதிரி வந்தோடனே எல்லோரும் பயந்துட்டாங்க. அதை தான் சொல்ல போகிறாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. பட் அதை சொல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அங்கே வந்துட்டு சொல்லியிருக்கலாம் எடுத்து, இந்த மாதிரி என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொன்னீங்க, பட் அந்த மாதிரி பண்ணல, இதை நான் ஏற்றுக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். சொல்லலை. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 55,869 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.67. ஜெஃப்ரி இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இவர் தான் சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா சூப்பராக சொன்னார். என்னென்னா, நானும் உன்ன மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப தடுமாறினேன், அதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணேன். நீ அந்த மாதிரி பிக்கப் பண்ணு. அதேமாதிரி நான் வெளியே தெரியல சொல்கிறதுனால மட்டும் நீ வெளியே தெரிஞ்சிட மாட்டேன், நீ ஏதாவது பண்ணால் தான் வெளியே தெரிவேன்னாரு. ஆனால் இவர் தான் நல்லா பண்ணார். அதையும் இவர் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் முழுக்க சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி இவர் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி வந்து சூப்பராக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேயும் செம்மையாக வந்து பண்ணார். அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு இருந்துச்சுன்னா ஜெஃப்ரி வந்து வேறு மாதிரி பண்ணுறாரு, நிறையவே சூப்பராக இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவராக ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 44,695 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.13. தீபக்கை வந்து எப்பயுமே நம்பவே முடியாது. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து வாங்கிட்டாரு, அது வேறு விஷயம். அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு பக்கம் ராணவ், ஒரு பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சித்துன்னு. இவர் தனியாக வந்துட்டு முத்துக்குமார்னா. எதுக்குப்பா முத்துக்குமார்னா அவர் வந்து ஒழுங்காக பேசலையா, மற்றவங்கள விட்டு கொடுத்துட்டாராம். என்னையா நடக்குது? அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த டாஸ்கில் வந்துட்டு
அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு இவருக்கு கோல்டுன்னு கொடுக்குறாங்க. ஒபீடியண்ட்டாக இருந்தார், நல்லா பண்ணாருன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கே தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் பிளான் பண்ண டேரக்டர் இவர் தான். இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்லேயும் சூப்பராக பண்ணார். இதுக்கு மேலே இவர் எதுவுமே பண்ணலையா. இவர் வந்துட்டு இந்த முத்துக்குமரனுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாரு. இது எங்கே போய் சொல்லி இது பண்ணது தெரில. அதேமாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2வது ரவுண்ட் நடந்துட்டுருக்கு. இவர் போய் இதை அப்படி பண்ணு அதை இப்படி பண்ணு சொல்லும்போது பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு உங்கள் சூப்பர்வைசர் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கலாச்சி விட்டாப்புல. சரி, யாருக்கு தீபக் ரொம்ப பிடிக்குன்றதை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,826 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.71. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாட்டாம மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது முத்துக்குமரன் அங்கே பக்கம் எப்படி பண்ணுறாரு அதேமாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து மூக்கு நுழைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போய் தர்ஷிகா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணி நீ எப்படி பண்ணுவோ தெரியுமான்னு சொல்லி கடைசியில் தர்ஷிகா இவங்க மூஞ்சியில் வந்து ஒரு அடி அடிக்கிற மாதிரி வந்துட்டு, அதாவது இவங்க கிட்ட போய் நம்ம வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க ஜாக்லினை. அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல நீ ஒழுங்காரு அப்புறமா என்ன வந்து சொல்லுன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. பட் இது தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்கலாம், அதுக்கு தான் எல்லாத்துலேயும் மூக்கு நுழையக்கூடாது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 32,238 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.31. ஸோ ரஞ்சித் சாரை வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவம். ஏன்னா இந்த வாரம் முழுக்க அவர் பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் யாருமே ரஞ்சித் சாரை வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லவே மாட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளவு மட்டமாக இருக்காங்கன்னு தெரியல. என்ன அப்படி இவர் பண்ணுறாரு? இவருக்கு ஓட்டும் வருது, உள்ளேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டாங்க, பெஸ்ட்லேயும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 26,733 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.04. சத்யா இந்த வாரம் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணார். அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அவர் கோவப்படுற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ராணுவ சொன்னதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் தாக்கப்பட்டது அங்கே லாஸ்ட்டாக. அங்கே வந்து நல்லா ஈஸின்னு பேசிட்டு இங்கே வந்துட்டு இன்னுமே வந்து உனக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படி மாதிரி குத்துறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதேமாரி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறதுல கூட யாராவது ஒருத்தங்க ராணுவ பேரை சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாங்க. மற்றபடி இவருமே பெருசாக பண்ணல. இவருமே இன்னும் 2-3 வாரம் கழிச்சு போய்டுவார்ன்ற மாதிரி தோணுது. சரி, 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.57. தர்ஷிகா இன்றைக்கி வந்துட்டு பேட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நானும் பண்ணணும் முக்கி ஏதோ தள்ளினாங்க. முக்கி பண்ணதில் அது வேலை அந்த பாட்டிலு இவங்க குடிச்சது தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் வயிற்ற கலக்கி விட்டு வாமிட் பண்ண வச்சு டக்குன்னு பாய்ஸ் டீம் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு லவ் யூ கைஸ், இது நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், நான் ரொம்ப ப்ளெஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆண் நண்பர்கள் கிடைச்சதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வன்மத்தை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஜாக்லின் நல்லதுக்கு தானே சொல்ல வந்தாங்க, அதுக்கேமே அவங்கள போட்டு அப்படி புரட்டி எடுத்துக்கின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.07. ஸோ சாச்சனா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. என்னென்னா பாய்ஸ் டீமில் வந்துட்டு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னோடனே நைட்டே வந்து 2 கப்பு அரிசி எடுத்து தூக்கி இதில் போட்டாங்க. ரஞ்சித் தான் வாயை திறப்பாருன்னு பார்த்தேன், வாயை திறக்கவே மாட்டார். சரியான கல்லூரி மங்கனாக இருப்பார் போல இருக்குது. தப்பு தானே இது, சொல்லணுமா இல்லையா? விஜய் சேதுபதி வரைக்கும் வச்சு செய்ய போகிறார். ஆனால் சாச்சனா வந்து அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. இது தப்பு தான், இது கண்டிப்பாக பிக் பாஸ் கேட்பார், நான் தைரியமாக தான் பண்ணேன், எனக்கு தோணுச்சு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதேமாதிரி நிறைய நேரங்களில் இப்போல்லாம் வந்து ஓப்பனப்பாக பேசுகிறாங்க. கொஞ்சம் தேவையில்லாத இடங்களில் பேச்சை கம்மி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக வருவாங்க இவங்க. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 12,141 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.75. இவர் வந்துட்டு ஆனால் இந்த வாரம் செம்மையாக பண்ணார். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக யூஸ் பண்ணார். அதனால் இவர் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவும் முடியாது, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓரளவுக்கு டஃபாக வந்து அவருடைய கேரக்டர் எடுத்துகிட்டு போனார். என்ன ஒன்று, இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க ஆர்ஜி ஆனந்தி. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதனாலைக்கு இவருக்காக விஜய் பேசுவாரா, பேசினா நல்லாயிருக்கும். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,380 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.58. ஸோ வர்ஷினி ரொம்ப பாவமாயிடுச்சு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக போட்டு அடி நடித்தாங்க. இந்த வாரம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் அவங்க மனப்படமாக வச்சுருக்க பேர் வர்ஷினி. பாவம் அவங்களே சொல்லிட்டாங்க. 2-3 பேர் சொன்னோன்னே, இல்லை நீங்கள் என்ன தான் குத்துவீங்க தெரியும், என்னை குத்திருங்கன்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பிக் பாஸ் வந்து எடுபடி மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் நாள் கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்துச்சு. சரி, 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,122 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.52. இப்போ டபுள் எலெக்ஷன் இல்லை, சிங்கிள் எலெக்ஷன் தான், பிரச்சனையில் மஞ்சரி உள்ளே வந்துடுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சரி தான் வந்து அடுத்த வாரம் கேப்டன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது புரளியா இல்லை உண்மையான விஷயங்கள் தெரியல. ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் அது காட்டவும் படலை. அதேமாதிரி மஞ்சரி வந்துட்டு நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். எல்லா போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு, மென்டல் டாஸ்க்கு எல்லாத்துலேயுமே செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கணுன்றது என்னோட கருத்து. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 10,258 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.33. ஸோ டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம ரியா. எவ்வளவோ இப்போ உண்டக்கலப்பை வேலையெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, பட் அவங்களால முடியல. எவ்வளோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் குழப்பி இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பூகம்பத்தை வெடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, பட் முடியாமல் போச்சு. இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மர். மேலே வந்து டம்மியாக வந்து நிறைய பேர் இருக்கிற மத்தியில் வயல் கடை வந்துட்டு இவ்வளோ சாதனைகள் பண்ணி கடைசியில் வந்துட்டு வெளியே போகிறாங்க ஓட்டு இல்லாமல். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்களோட ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,41,023 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரியா தான் கண்டிப்பாக போக போகிறாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவங்களுக்கு பதில் யார் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இவங்கள தான் போகணுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.